ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 5th ஆகஸ்ட் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஸ் இவங்களாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 73 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து ஓலாட்டைலாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே விதிச்சிருக்கிற அந்த டேரிப்ஸ் தான். ஸோ அது ரிலேட்டடாக டெய்லியும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் வர்றதுனால மார்க்கெட் வந்து ரொம்பவே ஓலாட்டைலாக இருக்குது. இன்னுமே வந்து ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கல, எவ்வளோ டேரிஃப் வந்து இந்தியாவுக்கு இருக்குது, அது எவ்வளோ இந்தியாவை பாதிக்குங்கிற ரிலேட்டடான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னும் தெளிவாக இல்லாததுனால மார்க்கெட் ரொம்ப ஓலாட்டைலாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவில் காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் வந்து பெரும்பாலான அளவுக்கு செல் பண்ணலை. அவங்க நெட்டாக வந்து பார்த்திங்கன்னா 22 கோடிக்கு மட்டும்தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. 12வது கண்டினியூஸ் டேவாக செல்லர் சைடில் இருக்கிறாங்க. இது ஏறக்குறைய வந்து ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லலாம், பெரிய அளவுக்கு செல் இல்லைங்கிறது தான் இது காட்டுது. இருந்தாலும் டிஐஸ் வந்து ஒரு அதிகமான அளவுக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. 22வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறவங்க 3840 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்த போதும் பைக்கும் செல்லுக்கும் இடையில் ஒரு 3800 கோடி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே நெகட்டிவாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து IndusInd பேங்க் இருக்குது, ஒரு 15 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. IndusInd பேங்க்கில் ரொம்ப நாளாக அந்த சிஇஓ அப்பாயின்மெண்ட் வந்து இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கடைசியாக வந்தவங்க ராஜீவ் ஆனந்த் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க எம்டிஎன் சிஇஓவாக. இவர் வந்து 3 வருஷத்துக்கு இந்த பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபைனலாக வந்து இவரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்ததுனால இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி இருக்குது, 61 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டைட்டன் கம்பெனி வந்து பல மாதங்கள் வந்து வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ கொஞ்சம் ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ இது மறுபடியும் வந்து பழைய உச்சத்தை வந்து தொடுமாங்கிறது போக போக தான் தெரியும். அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து அதானி போர்ட்ஸ் இருக்குது, ஒரு 30 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதானி போர்ட் வந்து Q1 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவு நல்ல ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கௌதம் அதானி வந்து அவரோட எக்ஸிக்யூட்டிவ் ரோல்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகிருக்கிறாரு. ஸோ அவர் அந்த பதவியிலேருந்து வெளியே வர்றதுனால அது கொஞ்சம் அந்த ஸ்டாக்குக்கு வந்து நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் இது கொஞ்சம் விழுந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அதானி என்டர்பிரைஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இல்லாததுனால அதானி என்டர்பிரைஸும் வந்து சில நாட்களாக விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு 35 பாயிண்ட் வந்து விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அதானி போர்ட்ஸ் வந்து விழுறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரவும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.